ஒரு அரசு தான் எல்லா ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லாத்தையுமே அதுதான் முடிவெடுக்குது. அப்போ அந்த அரசை தீர்மானிக்கிறது, அரசை முடிவெடுப்பது நிறுவது எதுனா அரசு இயல். அந்த அரசு இயலை கற்பிக்காம பிள்ளைகளுக்கு தனக்கான எதிர்காலத்தை தீர்மானிக்க ஒரு தலைவனின் கையெழுத்தில் தான் அவன் தலையிலிருந்து தீர்மானிக்கப்படும். அப்போ அந்த தலைவனை தேர்வு செய்கிற அரசியலை கற்பிக்காம அவன் எப்படி பண்ணுவான்? நீங்கள் பள்ளி கல்லூரிகளில் வந்து அரசியல் பேசக்கூடாது, என்னையை வந்து தடை போட்டுருச்சு. பள்ளி கல்லூரிகளில் பேசக்கூடாது சினிமா. ஆனால் திரைப்படத்தை பற்றி பேசுகிறேன், சினிமா பேசுகிறேன். உங்களுக்கு புரியுதா? அப்போது நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? இறை வழிபாட்டை தூற்றி நீங்கள் திரை வழிபாட்டை போட்டுட்டீங்க. கதாநாயகி வழிபாட்டை கடவுள் வழிபாட்டை விடவும் கதாநாயகி வழிபாடு மேன்மையானதுன்னு. அரசு விழாக்களில் எல்லாம் அறிஞர்களோ ஆன்றோர்களோ சான்றார்களோ கல்வியாளர்களோ போடணும். திரைப்பட இயக்குனர், திரைப்பட நடிகர், திரைப்பட நடிகர் போய் கல்வி சிறந்த தமிழ்நாட்டில் யாருக்கு பேசுவது? பல பல்கலைக்கழக துணைவர்களா, இல்லை பெரிய கல்வி வல்லுநர்களா, ஆன்றோர்களா, அறிஞர்களா, யாருமே பேசணும். அப்போ என்னன்னா, ஒரு திரைப்பட ஒரு கல்லூரி தொடக்கமாக மாணவர்களுக்கு ஒரு நடிகர் நடிகை கூட்டி வந்து வரவேற்பு கொடுக்கணும், அதான் வெல்கம் அப்படின்னு வைக்கணும். திருப்பி கல்லூரி விழாக்களா அதில் திரைப்பட பாடலையே போட்டாடுது. அதுதான் உச்சம், அதுதான். அப்படிங்கும்போது சினிமா ஒரு பெரிய மதமாக மாறிடுச்சு. இங்கே உங்களுக்கு எப்படி கிரிக்கெட் எப்படியோ, எப்படி மதங்கள் எப்படியோ, அது மாதிரி இது ஒரு மதம். அப்போ அந்த மாதிரி கொண்டாந்து நிறுத்தினது யாருன்னா இந்த ஆட்சியாளர்கள். இந்த ஆட்சியாளர் தான். இப்போ கேரளாவில் திரைப்படங்க, ஆந்திராவில் திரையரங்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வேணால் இன்றைக்கி ராத்திரியே வந்து சாப்பாடோடு படுத்து கிடப்பாங்க. ஒவ்வொரு திரையரங்க வசதிப்பு கூட என் நம்பி சமுத்திரக்கணி கொடுப்பாங்க. கிடாயை வெட்டி சாமியை முன்னுக்கு தட்டு திரையரங்குக்குள்ள போவாங்க. அவ்வளோ வெறி கொண்டவன். அங்கே ஆட முடியலையே. என்டி ராமாராவ் ஐயா வந்தது ஒரு விபத்து, ஒரு தற்செயல். இங்கே ஐயா எம்ஜிஆர் வந்துட்டது ஒரு தற்செயல், அன்னைக்குள்ள காலச்சூழல். ஆனால் இங்கே மாதிரி ஒரு அளவு கடந்த திரைக்கவர்ச்சியில் மூழ்கின நாடு எந்த மாநிலமும் கிடையாது. மேற்கு வங்கத்தில் இல்லையா, மேற்கு இல்லையா, இல்லை மகாராஷ்டிராவில் இல்லையா? அவங்கெல்லாம் ஒரு கட்சியில் ஒரு அங்கமாக இருப்பாங்க, ஒரு பகுதியாக இருப்பாங்க. ஆனால் நான் அதிகாரத்தை அழித்தவொடனே எனக்கு அதிகாரத்தை கொடுத்துருங்க, ஒப்பனை கலைச்சவொடனே என்னை அரியணையில் உட்கார வச்சுருங்கிற ஒரு அமைப்பு இருக்குல்ல. இதை நீங்கள்லாம் தான் பார்க்கணும். படித்தவர்கள், கற்றவர்கள் இதெல்லாம் ரசிக்கிறீங்களா, ஏற்கிறீங்களான்னு பார்க்கணும். அது அந்த மனநிலை இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்கிறது? அது கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குருவாங்க. இப்போ தெளிவு வரும். அரசியலுங்கிறது எதுன்னு புரிய வரும். ஏன்னா இங்கே தனி மனித அபிமானங்கள் தான் விதைக்கப்பட்டிருக்கொள்ளிய தத்துவங்கள், சரியான சித்தாந்தங்கள் இங்கே விதைக்கப்பட்டதில்லை. அதில் வர சின்ன தடுமாற்றம். அது போக போக இப்போ முன்னாடி நிற்கிற பிள்ளைகளும் ஒரு நாள் இப்படி இருந்தவங்க. அப்புறம் படிப்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக என் பிள்ளைகள்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் இப்படி வந்து ரசிகர் மன்றங்கள்